ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லிங்பி ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு ஃபெங்ஜு ராஜா 2 பேரும் வந்தாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. ராஜாவோட தம்பி ராஜா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ராஜா காப்பாத்துறதுக்கு நடுவுல போக அங்க ஃபெங்ஜு அந்த கத்தி குத்த வாங்கிடுறா. ஃபெங்ஜுவை பார்த்துட்டு, நீ யாரு? இது டீமன் கத்தி, இது ஏன் உன்னை ஒன்னும் பண்ணல அப்படின்னு ராஜாவோட தம்பி கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா நான் ராஜாவை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஃபெங்ஜு பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ராஜாவோட ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. அங்க ராஜாவோட தம்பி ஆளுங்களோட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லிங்பி ஸ்டோன் எடுக்கிறதுக்கு ராஜாவோட தம்பி பக்கத்துல போயிட்டு இருக்க கரெக்டா சிங்டி உள்ள வந்துடுறான். மறுபடியும் சண்டை வேகமா நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் பவர்ஃபுல்லா சண்டை போயிட்டே இருக்கும் போது ஃபெங்ஜு ஓடி வரா சிங்டிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனா ஃபெங்ஜுவை கொல்லணும்னு ராஜாவோட தம்பி கையில வெப்பன் எடுத்துட்டு ஃபெங்ஜு கிட்ட ஓடி வர சிங்டி நடுவுல வரான். அவன் உயிரை கொடுத்து ஃபெங்ஜுவை காப்பாத்துறான். ஃபெங்ஜுவை வேகமா ராஜாவோட தள்ளி விட்டு அங்க இருக்க ஒரு பெரிய இரும்பு கேட் இருக்கு, அதை இழுத்து சிங்டி க்ளோஸ் பண்ணி விட்டுறான். ஃபெங்ஜுவால தாங்கிக்கவே முடியல. நான் பண்ண ஒரு தப்பால சிங்டி இறந்து போறதா? நல்ல பையன் சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு போறா. ஆனா அந்த கேட் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு உள்ள அந்த இடமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ராஜா வேகமா ஃபெங்ஜுவை இழுத்துட்டு வெளியே வந்துட ஃபெங்ஜுக்கு பவர் வேற யூஸ் பண்ணிருக்கா. அது அப்படியே பேக்லாஷ் ஆயிட்டு வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்கிறா. ஃபெங்ஜு, உன்னை நான் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையேன்னு ராஜா ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காரு. இதே நேரம் நியேவோட அசிஸ்டன்ட் வரா. உள்ள தூங்கவா இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், அவர் மனுஷ உருவத்துல வந்திருக்காரான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, சரி ஓகே கொஞ்சம் முதல்ல விசாரிச்சுக்கலாம், அப்புறம் லிங்பி ஸ்டோன் எடுத்துட்டு போலான்னு நீயே அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃபெங்ஜுவை ராஜாவோட டாக்டர் செக் பண்றாரு. ராஜா, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, மருந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஃபெங்ஜு பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம ராஜாவும், ஃபெங்ஜு நீ உண்மையாவே யாரு? என்னை பத்தி காப்பாத்துறதுக்காக சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கியா? அப்ப கூட உன் மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேனா எனக்கு தெரியல, ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு தோணலன்னு சொல்லிட்டு தனியா ஃபீல் பண்றாரு. ராஜமாதாக்கும் உடம்பு தெரியலன்னு தெரியுது. ராஜா அவங்கள பாக்குறதுக்கு போயிட்டு இருக்க ராஜமாதா பாக்குறாங்க. சிங்டி மேலையும் ஃபெங்ஜு மேலையும் எனக்கு அவ்வளவு கோவம் இருந்தது. சிங்டி ஆனா லிங்பி ஸ்டோனை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுருக்கான். இன்னொரு பக்கம் ஃபெங்ஜு உன்னை மறுபடியும் உயிரோட காப்பாத்தி கொடுத்திருக்கா. எனக்கு இனிமே என்ன சொல்றதுனே தெரியலடா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஃபெங்ஜுவை பேரரசி ஆக்கணும்னா அதை கூட ஆக்கு. நான் இனிமே எதுவும் உன்னை சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. ஃபெங்ஜுக்கு அவதான் மயக்கத்துல இருக்கால, அந்த கனவுலயே சிங்டி பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. சிங்டின்னு கூப்பிட்டு போறதுக்குள்ள காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். அந்த சோகமான கனவுல இருந்து ஃபெங்ஜு எந்திரிக்கிறா. சிங்டி பத்தி எல்லாமே ஞாபகம் வருது. பாவம், என்ன காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை விட்டுட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஃபெங்ஜுவோட வேலைக்கார பொண்ணு வரா. தலையில ஏங்கா ஒயிட் ரிப்பன் கட்டிருக்கீங்க, நீங்க ஏன் ஏஞ்சிட்டு என்ன கூப்பிடவே இல்லைன்னு கேட்க, சிங்டி இறந்து போயிட்டான்ல, அவனுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக தான் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு, நான் அவனுக்கு வாழ்க்கையே கடமைப்பட்டிருக்கேன்டி, ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக அவன் நடுவுல வந்துட்டான். நான் ஒரு வேலை இந்த கதையில குறுக்க வராம இருந்திருந்தா சிங்டி நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்ல. நல்ல பையன் சொல்லிட்டு ஃபெங்ஜு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. செங்கியும் இருக்கா. இருடி பாத்துக்கலாண்டி, ஏன் கவலைப்படுற? உனக்கு வேற பேக்லாஷ் ஆயிருக்கு, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சோ அதனால உன் உடம்ப முதல்ல சரி பண்ணிக்கோ, மத்ததெல்லாம் அப்புறம் பாக்கலான்னு செங்கியும் கிளம்புறா. ஃபெங்ஜு தனியா உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துக்கு ராஜா வராரு. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க போற? நானும் உன் கூடயே சேர்ந்து உட்கார்ந்துருக்கேன். இப்ப என்ன, எனக்கு எம்ப்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? உனக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் போடுறதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா உன் மேல வச்ச பாசம் எனக்கு ஒரு துளி கூட குறையல, இன்னும் அதிகம் தான் ஆயிருக்கு. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஃபெங்ஜு எதுவுமே சொல்லாம வாயை மூடிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஃபெங்ஜுவோட வேலைக்கார பொண்ணு ராஜா கிட்ட ஓடி வரா. ஃபெங்ஜு மேடம் காணாம போயிட்டாங்கன்னு அழுதுட்டே சொல்றா. ஃபெங்ஜு ஒரு குதிரை எடுத்துட்டு நம்ம சிங்டி கூட்டு போனால அந்த மலை உச்சிக்கு போயிட்டு இருக்க, எங்க தேடியும் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு வேலைக்காரங்க எல்லாம் ராஜாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜா நானே கிளம்புறேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு அந்த மலை உச்சிக்கே போயிடுறாரு. ஃபெங்ஜு அங்க நின்னுட்டு இருக்கா. எதுக்குமா அங்க நிக்கிற, என் கூட வந்துரு, கீழே இறங்கி வா அப்படின்னு ராஜா கூப்பிட, நீங்க அன்னைக்கே கேட்டீங்கல்ல என் மனசுல யாரு இருக்கான்னு, என் மனசுல இருக்கிறது சிங்டி தான் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. ஏன்னா ராஜாவை ஹார்ட் பிரேக் பண்ணும்ல, அப்பதான் தோங்பாக்கு பவர் கிடைக்கும். அதனால ஃபெங்ஜு அந்த வார்த்தையை சொல்றா. ராஜா நம்பல. எத்தனை நாள் என்கிட்ட போய் சொல்லான் இருக்க? என்ன காப்பாத்துறதுக்காக எத்தனையோ தடவை உயிரை பணையம் வச்சுட்டீங்க. அதே மாதிரி சிங்டியும் நீ அவனை லவ் பண்ணலங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டான். இதுக்கும் மேல ஏமாத்தாத, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உங்களை லவ் பண்ணல, இதுக்கும் மேல இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மலையோச்சியில இருந்து கீழே குதிச்சுடுறா. ராஜா அவளை துரத்திட்டு பின்னாடியே போய் அவளை பிடிக்கிறதுக்கு பாக்குறாரு. அவ கையில போட்டிருந்த பிரேஸ்லெட் மட்டும் ஒண்ணு ராஜாவோட கையில மாட்டிக்குது. ஆனா ராஜாவோட வேலைக்காரங்க எல்லாம் ராஜாவை பிடிச்சிடுறாங்க, சாக விடாம தடுத்துடுறாங்க. ஆனா ராஜாக்கு ஹார்ட் பிரேக்லயே பயங்கரமா உடம்பு சரியில்லாம போகுது. ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
டாக்டர்ஸ் எல்லாம் அவருக்கே வாழ்றதுக்கு ஆசை இல்லப்பா, நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மருந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபெங்ஜூ இங்க மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துடுறா. அவ ஃப்ரெண்டு கூச்சாவ இருக்கான்ல, அவன் கிட்ட சிங்டியோட பாடியை கொண்டு வந்துடுறா. இவனை மறுபடியும் சரி பண்ணுண்டா அப்படின்னு சொல்ல, சாதாரண மனுஷனை சொர்க்கத்து பிறவியா மாத்துறது ஈஸியான விஷயம் கிடையாது ஃபெங்ஜூ. நிறைய பவர் தேவைப்படும். இந்த இடத்துல அந்த பவர் கிடைக்கும். ஆனா அதுக்கு மேல பிம்பான் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிசய பழம் இருக்கு. அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்தனா மனுஷனோட உடம்பையும் இம்மார்டலா மாத்துற அளவுக்கு பயங்கரமான சக்தி அதுல கிடைக்கும். ஆனா அந்த மரம் நிறைய இடங்கள்ல அழிக்கப்பட்டுருச்சு. இருக்கிற கொஞ்ச இடத்துலயும் அந்த மரத்துல பழமே பூக்குறதே இல்ல. இப்பெல்லாம் பழமே வைக்காம ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு. சோ அதுல எப்போ ஒரு மரம் இருக்கு, எந்த சமயத்துல பழம் வரும் நான் சொல்றேன். அந்த பிம்பான் பழத்தை எப்படியாவது எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. அது வரைய சிண்டியோட பாடி இங்கே இருக்கட்டும், இங்க இருந்து எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கட்டும்னு சொல்ல, சரி ஓகே நானும் உடம்பு வீக்கா இருக்கு, நீங்க கொஞ்சம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா. இங்க ராஜமாதா ராஜாவை பார்க்க வந்துடுறாங்க. என்னப்பா இது, நாடே உன்னை நம்பி இருக்கு, நீ இவ்வளவு வீக்கானா எப்படிப்பா, மக்கள் எல்லாம் யார் பாத்துக்குவா, உன் அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, ஏற்கனவே ஒரு குழந்தைய நான் இழந்துட்டேன், இன்னொரு குழந்தைய என்னால இழக்க முடியாது, எப்படியாவது மனசை தேத்திட்டு நாட்டை பாத்துக்கோப்பா அப்படின்னு ராஜமாதா சொல்றாங்க. ஆனா ராஜா பயங்கர வீக்கா இருக்காரு. இத பார்த்துட்டு ராஜமாதாக்கு இவரை சரியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தோணுது போல. அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்துட்டு, ராஜா வேண்டாம் ராஜா பொழைச்சு வாங்க, மறந்துருங்கன்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா ராஜாக்கு மனசு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபெங்ஜூ தான் இருந்துட்டு இருக்கா. ராஜா எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு அசிஸ்டன்ட் கெஞ்சிட்டு இருக்கான். சாரி, வாழ்க்கை எனக்கு ரொம்ப கொடூரமா வேலை பார்த்துருச்சு. ஃபெங்ஜூ கூட இருந்த நாள் மட்டும் தான் நான் வாழ்க்கையில ஹாப்பியா இருந்தேன். ஆனா அதுவும் இப்ப இல்லன்னு ஆயிடுச்சு. இதுக்கும் மேல எனக்கு வாழ்றதுக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு கண்ணு மூட, அங்க நேரா ராஜாவோட ஆத்மா மறுபடியும் தோங்பாவோட உடம்புக்குள்ள வந்துருது. தோங்பா கண்ல இருந்து கண்ணீரே வலிய ஆரம்பிக்குது. தோங்பா விருட்டு எந்திரிக்கிறாரு. ஏன் கண்ல இருந்து கண்ணீர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாத்துட்டு இருக்காரு. என்ன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருப்போம், இதையும் ஏன் இப்படி வலிக்குது, பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க தோங்பாவோட அசிஸ்டன்ட் சொங்லின் வந்துட்டான். தோங்பா மறுபடியும் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உங்க கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீமிங்க கூப்பிடவான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல, இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோங்பா சொல்றாரு. அந்த அறைக்கையை அடைச்சு வச்சிருக்கோமே அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்க, அதே மாதிரியே தான் இருக்குன்னு சொங்லின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த நீயே இருக்கான்ல, அங்க அந்த நாட்டோட ராஜாவே இறந்து போயிட்டாரு. ஒரு கண்ட்ரோல் இல்லாம லிங்பி ஸ்டோனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாம லிங்பி ஸ்டோனை கையோட கொண்டு வந்துடுறான். இத பாக்குறதுக்கு சாதாரண கல்லு மாதிரிதான் இருக்கு. ஆனா அரக்க ராணி கேட்டிருக்காங்க, இது போய் நான் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க அதை உடைச்சிட்டு வெளியே வந்து என்ன காப்பாத்துவாங்களா இல்ல காப்பாத்த மாட்டாங்களான்னு தெரியல. ஆனா இதுக்கும் மேல எனக்கு வேற வழியும் இல்ல, அவங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணும், இல்லன்னா வாழ்க்கை இப்படியே போரிங்கா போகும். சரி அவங்கள பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீயே முடிவு பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் ஜீஹெங்குக்கு ஜீவு சக்தி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஜீவு சக்தி கொடுக்க கொடுக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஞாபகம் வருது. ஜீஹெங் முழுமையா எல்லா ஞாபகத்தை அடைஞ்சிடுறா. ஜீவுவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கே நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற, என் மேல உனக்கே இவ்ளோ பாசம்ட்டு ஜீஹெங் கேக்குறா. அது உனக்கே தெரியும் நான் உன்னை லவ் பண்ற விஷயம், இருந்தாலும் மறுபடியும் கேக்குற பாரு, நீ இங்கே இருந்து ரெஸ்ட் எடு, உன் அண்ணனை பார்க்க பிடிக்காட்டி நீ உன் அண்ணனை பார்க்கவே வேண்டாம், மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவு அங்கிருந்து வெளியே போறான். இல்ல ஆனா நான் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜீவு போனதுக்கு அப்புறமா ஜீஹெங் மனசுக்குள்ள யோசிக்கிறா. இங்க தோங்பாவை பாக்குறதுக்கு லியான் சொங் வந்துடுறான். என்ன தோங்பா எந்திரிச்சிட்டீங்களான்னு கேட்க, எந்திரிச்சதும் ஆளா வந்திருக்க, எப்படா எந்திரிச்சேன்னு பாத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லியான் சொங்க பாத்துட்டு, சரி தோங்பா நீங்க போன வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா, பவர் கிடைச்சுதான்னு கேட்க, ஒரு 70ல இருந்து 80% பவர் எனக்கு மீண்டும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தோங்பா சொல்றாரு. பரவாயில்ல இதே பெருசுன்னு லியான் சொங் சொல்லிட்டு இருக்கான். என்னோட மனுஷ வாழ்க்கைய பத்தி உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்க, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு லியான் சொங் எஸ்கேப் ஆயிடுறான். தோங்பாக்கு மனுஷ வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. லியான் சொங் நேரா சீமிங்கி கிட்ட போயிட்டு, கிட்டத்தட்ட 80% பவர் தோங்பாக்கு வந்துருச்சான்னு சொல்ல, ரொம்ப நல்லது நல்லதுன்னு சீமிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா தோங்பாக்கு மனுஷ வாழ்க்கையில என்ன நடந்தது, உனக்கும் செங்கியுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாது லியான் சொங் சார், இதுக்கும் மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சீமிங் எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா நீயே அதுக்குள்ள நேரா அரக்க ராணி இருக்கிற இடத்துக்கிட்ட அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு, ராணி அந்த கல்லை எடுத்துட்டேன்னு சொல்ல, சூப்பர், இதுக்கும் மேல நான் மீண்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லா டீமன்ஸையும் வழி நடத்துற பொறுப்பை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கவலையப்படாத, என்னோட சத்தியம் அப்படின்னு அரக்க ராணி சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் நீயே கிளம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சீவு திரும்ப வரான். ஜீஹெங் எங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்க, ஜீஹெங் லெட்டர் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, என்ன இனிமே தேட வேண்டாம், என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிருக்கா. ஜீவு பயந்துட்டே வெளியே தேடி போனா நீயே எங்க நிக்கிறான். நீயேவ பாத்துட்டு என் ஆளையாட அவ்வளவு கொடுமைப்படுத்தினு ஜீவுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு.
பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீயே வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு பேச தெரியாதா? எதுக்குங்க எடுத்ததுமே அடிதடி நடத்துறீங்கன்னு கேட்க, ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா பூமிக்கு ஜிஹேங்க கூட்டு போயிட்டு அவளங்க யூஸ் பண்ணிருப்ப. உன்னை என்ன பண்றது? போனா போதுன்னு நீ கூட்டு போறேன். இன்னொரு நாள் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீவு கிளம்புறான். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா நீலாம் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீயே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஜீஹங் இருக்கால, தூங்வா அவகிட்ட முன்னாடியே ஃபனியன் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலியோட அட்ரஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிருப்பாரு போல. அது ஞாபகம் இல்லாம இருந்ததால இத்தனை நாள் அவ போகாம இருந்திருக்கா. இப்போ ஞாபகம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதால மறுபடியும் போயிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணா மேகத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை தெரியுது. அதுக்குள்ளதான் அந்த ஃபனியன் வேலிங்கிற சிட்டி இருக்கு போல. ஜீஹங் உள்ள குதிச்சிடுறா, கிளம்பி போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங்ஜூ கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஜிங்டியோட உடம்ப பாத்துக்கோ, பிம்பான் பழம் எங்க கிடைக்கும்னு பாத்துட்டு எப்போன்னு என்கிட்ட சொல்லு, நான் போய் இதை எடுத்துட்டு வரேன். இப்ப எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறா. கூச்சா பாக்குறான். ஃபெங்ஜூ ராஜா இறந்து போயிட்டாரு, தோங்வா மறுபடியும் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்ல அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இதுக்கும் மேல எனக்கும் தோங்வாக்கும் நடுவுல எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபெங்ஜூ பாட்டுக்கு சோகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. செங்கி அவளுக்காக வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எங்கடே போன? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னாச்சு? வெள்ளை கலர்ல உள்ள ட்ரெஸ் போட்டிருக்க, தலையில வெள்ளை ரிப்பன் கட்டியிருக்கான்னு கேட்க, ஒருத்த பையன் இறந்து போயிட்டான்ல, அவனுக்காக என்னாலதானே அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, துக்கம் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையும் மறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடி, மறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ நம்ம செங்கியூக்கு பாய் சொல்லிட்டு உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஃபெங்ஜூவோட அசிஸ்டன்ட் பையன் இருப்பான்ல, அவன் வந்துடுறான். மனுஷ உலகத்துக்கு போனீங்க போல, இன்ட்ரெஸ்டிங்கா அதாவது பாத்தீங்களான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆளை விடு, நான் அத்தைய போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு ஃபெங்ஜூ உள்ள போறா. உள்ள பார்த்தா ஃபெங்ஜூவோட அத்தை பைச்சியன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பைச்சியன் கிட்ட போயிட்டு, அத்தை நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு கேட்க, பைச்சியன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா. எங்க ஓடி போன? மனுஷ உலகத்துல வாழ்ந்து ஏதோ கஷ்டப்பட்டு வந்தது மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் பயங்கரமா பவர் யூஸ் பண்ணி அதனால பேக்லாஷ் ஆகி வந்திருக்க. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க, அங்க பைச்சியனோட பையன் வேற வந்து பேச ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை அக்கா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். தலையில என்ன வெள்ளை ரிப்பன், என்ன நடக்குது இங்க பாரு, நான் வந்துட்டு சொர்க்கத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக போறேங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம பிறவியில எப்போதுமே நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு போறவங்களை தவிர முக்கியத்துவம் கொடுப்போம். சோ உனக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம்னா என்கிட்ட சொல்லு, உனக்காக பழி வாங்குறது தான் என்னோட முதல் வேலையே, அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே, புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அத்த, நான் வெளியே போயிட்டு வரேன்னு ஃபெங்ஜூ அங்க இருந்து கிளம்புறா. பைச்சியன் அவ பையன் கிட்ட போயிட்டு, அக்கா பாத்தியா ரொம்ப சோகமா இருக்கா, நீ அவ கூட போயிட்டு ஜாலியா பேசணும், அவ கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணும், புரியுதான்னு சொல்லிட்டு குட்டி ஆலியையும் கூடவே அமுச்சு வைக்கிறா. ஆலி அக்கா அக்கான்னு சொல்லி கத்திட்டு ஃபெங்ஜூ பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். இங்க ஃபெங்ஜூ ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள மார்க்கெட்டுக்கு போறோம், ஜாலியா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆலியையும் கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல தான் சங்கியான் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான கடவுள்கள்ல ஒருத்தன் நம்ம ஃபெங்ஜூவோட ஊருக்கு வந்திருக்கான். அங்க வந்து ஒரு கடவுளை பார்த்து அவர் கூட பேசிட்டு அப்படியே இந்த மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அங்க ஆலி ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்க. ஃபெங்ஜூ முகத்துல மாஸ்க் மாதிரி போட்டு யாரும் பாத்துற கூடாதுல்ல அவங்க ஊர் மார்க்கெட்ல, அப்படியே சுத்திட்டு இருந்தா அங்க ஒரு பையன் வரான். கையில ஒரு பூச்சி வச்சிட்டு இருக்க, ஒரு குட்டியும் பாட்டில் ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். அந்த பாட்டில் கீழே விழுந்துருதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு நடுவுல போக அங்க வித்த காட்டிட்டு இருக்கவங்கள்ட்ட மாட்டிட்டு இருக்கான். நல்லா அவனுக்கு அடிபட்டு இருக்கும். ஆனா அதுக்குள்ள நடுவுல நம்ம ஃபெங்ஜூ போறா, அப்படியே பறந்து அந்த பையனை காப்பாத்திட்டு இருக்கா. அந்த பையன் லேசா அந்த மாஸ்க் விலகி ஃபெங்ஜூவோட முகத்தை பாத்துட்டான். ரொம்ப அழகான பொண்ணு உள்ள இருக்கான்னு மட்டும் தெரியுது. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஐயோ என் பூச்சி ஜாடி உடஞ்சு போச்சுன்னு சொல்ல ஃபெங்ஜூ பாக்குறா. என்னோடதோட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாடிய அவனுக்கு கையில கொடுக்குறா. அப்பன்னு பார்த்து ஆலி ஓடி வந்து, அக்கா எந்த கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, ஃபெங்ஜூ அக்கா ஃபெங்ஜூ அக்கான்னு வர கூப்பிட்டு வரான். ஃபெங்ஜூவா அப்ப சின்சூவோட இளவரசியான்னு அங்க இருக்கிற எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே எங்க ஃபன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூவும் ஆலியும் அங்க இருந்து கிளம்பி போயிட, சங்யான் அப்படின்னு ஒரு கடவுள் அங்க பேசிட்டு இருந்தான்ல, அவன் பாக்குறான் சின்சூவோட இளவரசி ஃபெங்ஜூ சரியான குறும்பாலா இருப்பாங்க போலயேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளேயே ஃபெங்ஜூ இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. எங்க ஃபெங்ஜூ ஆலிய விட்டுட்டு, நான் நல்லா தாண்டா இருக்கேன், என்னை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. ஃபெங்ஜூ மறுபடியும் ஆனா சோகமா தான் தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க செங்கியூ வந்துடுறா. இப்ப பாரு ஏண்டி சோகமாவே இருக்க, உன்னோட எனக்கு தொல்லை தாங்க முடியல, உன்னை பாக்கிறதுக்கு எனக்கே அப்செட்டா இருக்கு, வா என் கூட, எங்க வீட்டுல நான் நிறைய நல்ல ஒயின் வச்சிட்டு இருக்கேன், அதை போய் குடிக்கலான்னு செங்கியூ சொர்க்கத்துக்கு ஃபெங்ஜூவை கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் அந்த சங்யான்னு சொல்லிட்டு ஒரு பையன் பார்த்தான்ல, அந்த பையனுக்கு ஃபெங்ஜூவை ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அதான் இன்னொரு நல்ல கடவுள்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த கடவுள் வந்து நம்ம பீனிக்ஸ் கடவுள் கிட்ட பேச, பீனிக்ஸ் கடவுள் நேரா ஃபெங்ஜூவோட அப்பா கிட்ட வந்துடுறாரு சம்மதம் பேசுறதுக்காக. அப்படியா, நல்ல சம்மதமா இருக்கும் போலயே அப்படின்னு ஃபெங்ஜூவோட அப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃபெங்ஜூ செங்கியூவோட வீட்டுக்கு போயிட்டு, ரொம்ப சோகமா இருக்கேன், எனக்குலாம் ரொமான்ஸே சுட்டு போட்டா கூட வராது போல, மனுஷ உலகத்தை போய் ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சா அங்கேயும் ஃபுல்லா ஹார்ட் பிரேக் தான் சொல்லிட்டு ஃபெங்ஜூ புலம்ப ஆரம்பிக்கிறா.
இன்னொரு பக்கம் நம்ம தோங்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் நெஞ்சுக்கிட்ட வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னது இது, எனக்கு என்ன நடக்குது, அப்படி என்ன ஆச்சுங்கறத எனக்கு தெரிஞ்சே ஆகணும் போல. அப்பப்போ லைட்டா சும்மா பிளாஷ்பேக் மாதிரி மனுஷ உலகத்துல நடந்ததெல்லாம் எனக்கு வருது. யாரோட முகமும் ஆனா எனக்கு சரியா தெரியல. சீமிங்க கிட்ட எனக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு தோங்வா சொல்லிடுறாரு. சொங்லேனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். பெங்ஜு இங்க நல்லா செங்கியோட சேர்ந்து குடியா குடிச்சிட்டு இருக்கா. நல்லா இப்ப 2 பேரும் மாறி மாறி தோங்வாவை பத்தி புலம்பிட்டு இருக்க. யாரும் வெளியே ஓட்டு கேக்குற மாதிரி இருக்கு. பெங்ஜு மின்னல் வேகத்துல கதவை திறந்து ஒரே குத்து விடுறா. பார்த்தா வெளியே நிக்கிறது லியான் சோங் தான். பெங்ஜு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. செங்கியூ பாக்குறா. எதுக்கியா ஏன் இடத்துல வந்து நின்னுட்டு இருக்க, இங்க பாரு இந்த ஓட்டு கேக்குற வேலை எல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு செங்கியூ திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் தோங்பாக்கு நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது எல்லாமே பிளாஷ்பேக் மாதிரி வருது. யாரையோ ரொம்ப லவ் பண்ணோம், ஆனா என்னென்னவோ நடந்துருச்சுங்கிறது மட்டும் தெரியுது. அப்படி என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தோம்பா மறுபடியும் எந்திரிச்சிடுறாரு. இங்க பெங்ஜு ஓவரா குடிச்சால, அவ என்ன பண்றா, நேரா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பாவை பாத்துடுறா. குடி போதையில அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பான்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு நிக்கிறா. அவங்க அப்பாவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு உள்ள கூட்டு போயிட்டு, பாரு உன் அத்தை பைச்சேனுக்கு கல்யாணம் ஆக போகுது என் தங்கச்சிக்கு, சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நீயும் இப்படி தனியா சிங்கிளா சோகமா சுத்திட்டு இருக்க. நீயும் கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்ல ஹாப்பியா இருப்ப. இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா ஃபன் மட்டும் தான் லைஃப்ல இருக்கும். அதுவும் சங்கியான் கடவுள் ரொம்ப நல்லவரு, அவருக்கு ஏற்கனவே நல்ல பேர் வந்துட்டு இருக்கு. அவரை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுல என்ன நான் சைன் பண்ணும் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு டக்குன்னு கை நாட்ட வச்சுட்டு போதையில அந்த இடத்துல கவுந்து போயிடுறா. அவங்க அப்பா பாக்குறாரு, பரவாயில்ல இவ்ளோ ஈஸியா இருக்கும் நான் யோசிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு பெங்ஜு அப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க தோங்வாவோட லியான் சுங் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க. சீமிங் அங்க வரான். இந்த விதி புக்க குடுக்கறதுக்கு நீ வரணும்னு அவசியமே இல்லையே, யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுருக்கலாம்னு தோங்வா கேட்க, இல்ல தோங்வா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பர்சனலா கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு போலாம், அதுக்குதான் வந்தேன்னு சொல்ல, இல்ல வச்சுட்டு போன்னு தோங்வா சொல்றாரு. சீமிங்கும் அங்க வச்சுட்டு கிளம்பிடுறான். லியான் சுங் பாக்குறான், சீமிங் எப்பவுமே இவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்க மாட்டான், என்னவோ ஒன்னு மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க, தோங்வா அதை எடுத்து பிரிச்சு படிக்கிறாரு. அதுல வந்துட்டு தோங்வா ஒரு ராஜாவா பிறக்கிறாரு. மெங்ஷிங்கிற பொண்ணு போர்ல பாக்குறாரு. அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாம போய் இறந்ததால அவரு காதல் தோல்வியில அந்த பொண்ணு இறந்து போன சோகத்துல கொஞ்சம் வருஷத்துல அவரு இறந்து போயிடுறாருன்னு சொல்லிட்டு தான் அதுல இருக்கு. அதாவது பழைய ஒரிஜினல் கதை தான் இருக்கு. லியான் சோங்கும் இதை படிக்கிறான். இது ஒன்னும் அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி கிடையாது, இதுக்கே உனக்கு இன்னும் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்குன்னு தெரியலையேன்னு தோங்வாவை பார்த்து கேட்க, தோங்வா இதுல இருக்கிற கதைக்கும் என் ஹார்ட் பிரேக்குக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்க மாதிரி இருக்கு, இதுல ஏதோ ஒண்ணு ஃபேக்கா இருக்கு, ஃப்ராடா இருக்குன்னு சொல்லிட்டு தோங்வா கண்டுபிடிக்கிறாரு. லியான் சோங் நேரா அடுத்து செங்கியூ கிட்ட போயிட்டு, செங்கியூ அப்படின்னு கேட்க, சும்மா விளையாட்டுக்கெல்லாம் என்கிட்ட கல்ல போட வராதீங்க, இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, இங்க பாரு செங்கியூ, தோங்வாவோட விஷயம் உனக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, 7 உலகத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுக்கும் மேல வேஸ்ட் பண்ணாத டைம் இப்ப சொல்லுன்னு சொல்ல, இவன் சீரியஸ்னதை பார்த்து செங்கியூவே ஷாக் ஆயிடுறா. நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன், உண்மையை சொல்ல முடியாது, ஆனா தோங்வாக்கு ஆபத்து வரணும்னு சொல்லிட்டு நாங்க எதுவும் பண்ணல, எங்களால தோங்வாக்கு எந்த ஆபத்தும் வராது, சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சீமிங்குக்கும் தெரியும் தப்பா ஏதாவது நாங்க பண்ணியிருந்தா கண்டிப்பா அவர் உங்ககிட்ட சொல்லிருப்பார்ல, இத பத்தி பெருசா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் லியான் சோங்குக்கும் நிம்மதியா இருக்கு. இங்க பெங்ஜு தூங்கி எந்திரிக்கிறா. வெட்டிங் ஜுவல்லரிஸா இருக்கு. ஏய் இதெல்லாம் ஏன்டா ஏன் ரூம்ல இருக்கு, அத்தை ரூம்ல போய் வைக்க வேண்டியதானு கேட்க, ஆலி பாக்குறான், அக்கா இது எல்லாமே ஒன்னாகுதான், உன் கல்யாணத்துக்காக உங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னது, நேத்து தானே நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டேன்னு சொல்ல, கல்யாணத்துக்கு சம்மதம்னு நான் கையெழுத்து போட்டேனா, ஐயோ போச்சுன்னு பெங்ஜு ஓடுறா. அப்பா நான் வந்து போதையில இருந்தேன்ப்பா, அதனால கையெழுத்து போட்டேன், இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு யாராவது காட்டுவாங்களா, விளையாடாதீங்கப்பான்னு சொல்ல, நீ விளையாடாத, கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, கிளம்பி போன்னு சொல்லிட்டு பெங்ஜுவோட அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. பெங்ஜு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலான்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு அவளோட கடைசி சித்தப்பா ஞாபகம் வருது. சித்தப்பா அப்பா கிட்ட போய் நீங்க பேசுங்க சித்தப்பா, கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல, சித்தப்பாவும் பேசுறதுக்கு போறாரு. பெங்ஜு என்னதான் பேசிக்கிறாங்கன்னு வெளியே இருந்து ஓட்டி கேட்டுட்டு இருக்கா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, அவளே கையெழுத்து போட்டிருக்கா பாரு, இதுக்கும் மேல நான் தான் தப்பு பண்றேன்னா நீ சொல்லுன்னு சொல்லிட்டு பெங்ஜுவோட அப்பா கேக்குறாரு. சித்தப்பாவாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, நான் ஊரை விட்டு ஓடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பெங்ஜு கிளம்புறா. அப்பன்னு பார்த்தாங்க ஆலி வந்து, ஆமாக்கா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, கல்யாணத்துக்கு அந்த பையன் ஓகே சொல்லிட்டான், நீ ஓகே சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா ஃபோர்ஸ் பண்றாரு, 2 பேரோட சம்மதம் தான் கல்யாணம் நடந்துரும்லக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சூப்பரு அந்த பையன் சம்மதிச்சாதானே கல்யாணம் நடக்கும், சங்கியான் தானே அவன் பேரு, நான் போய் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெங்ஜு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. ஆலி ஓடி வரான். பசங்க அவசரப்பட்டு ஓடி வரக்கூடாதுன்னு தெரியாதாடா, எதுக்குடா இப்ப ஓடி வரேன்னு சொல்ல, தாத்தா அது வந்து என்ன விஷயம்னா, இருங்க நீங்க அவசரப்பட்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நானும் மெதுவா சொல்றேன், பெங்ஜு அக்கா இருக்கால, அவ மாப்பிள்ளை கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு போயிட்டான்னு சொல்ல, இது முன்னாடியே சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி ஓடிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அந்த சங்கியான பாக்குறதுக்கு பெங்ஜு வந்து நிக்கிறா.
நீ இவ்வளவு சீக்கிரம் வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு இவன் பல்ல காட்ட, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இதை நிறுத்துங்கன்னு சொல்ல, இல்ல அது நடக்காது, நான் முடிவு பண்ணிட்டேன், மனுஷ உலகத்துல ஏதோ உனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, அதனால நீ மனசு கஷ்டத்துல இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதெல்லாம் வேண்டாம், பழசு போனா போது, நம்ம தடுத்து விட்டுருவோம், ஏன்னா உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே, அந்த ஃபீலிங்ஸ் உடைக்கணும்னா உங்ககிட்ட நான் சண்டை தான் போடணும்னா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபெஞ்சு கையில வாள் எடுக்கிறா. சரி சண்டை போட்டு நான் தோத்துட்டா இந்த கல்யாணத்தை வேணா நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கியானும் ஃபெஞ்சு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த இடத்துலயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டு அந்த இடத்தையே உடைக்கிறதுக்குள்ள ஒரு வழியா ஃபெஞ்சுவோட அப்பாவும் ஃபீனிக்ஸ் கடவுளும் போறாங்க. ஃபீனிக்ஸ் கடவுள் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு விருப்பம் இல்ல அப்படிங்கும் போது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்லன்னு சொல்ல, ஃபெஞ்சுவோட அப்பா என் பொண்ணுக்கு இப்பவே தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு அவளை அங்கேயே கீழே மண்டி போட வைக்கிறாரு. சங்கி பாக்குறாரு, என் மேல இவ்வளவு வெறுப்பு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறேன், ஆனா அந்த பொண்ணுக்கு தண்டனை எதுவும் கொடுக்காதீங்க, இந்த பொண்ணு இப்பதான் என் மேல விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க, ஒருவேளை என்னைக்காவது என் மேல காதல் வந்தா அவங்க திருப்பி என்னை தேடி வரணும், அது வரைய நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஃபெங்ஜு என் மனசுல ஆயிரக்கணக்கான வருஷமா ஒருத்தரை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கா. தோங்வா ஒரு நாள் லியான்சோங்கோட கேம் விளையாடிட்டு இருக்கும் போது லியான்சோங் கேட்டுட்டு இருக்காரு, ஆமா தோங்வா, நீங்க ஏன் உங்க நரிக்குட்டி காணா போச்சுன்னு தேடினீங்கல்ல, சின்சுக்கு போய் தேடக்கூடாது, அதுதான் நரிகளோட இடமே, அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏஹ்வாக்கும் பைச்சியனுக்கும் கூட கல்யாணம் ஆக போகுது, அங்க போய் நீங்க பொண்ணை கூட்டு வர வேலையை பாத்தீங்கன்னா தலைவனா போயிட்டு அங்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஆமா இல்ல நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி தோங்வா யோசிக்கிறாரு. இதெல்லாம் நடந்து அப்படி நிறைய வருஷங்கள் ஆயிடுது. பூமிக்கு நம்ம தோங்வா போயிட்டு வந்தே பல வருஷங்கள் ஆயிட்டு இருக்கு. ஃபெங்ஜு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது செங்கியும் வரா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கன்னு கேட்க, சும்மா தாண்டி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அரண்மனையிலயும் நம்ம பைச்சியன்னா கல்யாணம் பண்ணி கூட்டு வரணும் அப்படின்னு பேச்சு வருது. இங்க மோயன் கடவுளுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால அதுக்கு பதிலா தலைமை எடுத்து யாராவது போனோம், நம்ம சொர்க்கத்து ராஜா போக முடியாது, அதுக்கு அடுத்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கிற ஒரே ஆளு நம்ம தோங்வா மட்டும்தான், அவர் போவாரா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா தோங்வா வருவாருப்பா அப்படின்னு லியான்சோங் சொர்க்கத்து ராஜா கிட்ட சொல்றான். தோங்வா சரி நான் போறேன் அப்படின்னு குட்டி நிறைய தேடுறதுக்காக ஒத்துக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு அழைப்புக்காக நம்ம தோங்வா லியான்சோங் சீமிங் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. தோங்வா அங்க இன்வைட் பண்றதுக்கு யாராவது வரவேற்று போறதுக்கு வரணும்ல, அதனால சின்சுவோட வாசல்லே ஒரு டேபிள போட்டு உட்காந்துட்டாரு. அங்க போற லியான்சோங் யாரு நம்மள கூப்பிட வர போறா அப்படின்னு கேட்க, முக்கியமான யாராவது ஒருத்தங்க தான் கூப்பிட வரணும், ஒரு இளவரசிய நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டு போக போறோம், அவங்கதான் பைச்சியன், அடுத்து இருக்கிற இளவரசி ஃபெங்ஜு தான் நம்மள இப்ப கூட்டு போறதுக்காக வர போறாங்க அப்படின்னு சீமிங் நம்ம ஃபெங்ஜுவை பத்தி என்னெல்லாம் புகழ முடியுமோ எல்லாத்தையும் புகழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப கூட ஒருத்தன் கல்யாணம் பண்ணா நான் கண்டிப்பா ஃபெங்ஜுவை தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னுட்டு இருந்தான். அந்த பொண்ணு அங்க போயிட்டு அந்த இடத்தையே ஒரு வழி பண்ணிட்டா சண்டை போடுறேன்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பையன் இப்ப கூட அந்த போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு ஃபெங்ஜு வருவா கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கான். அதெல்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. அந்த பொண்ணு பொறுப்பான பொண்ணுங்கிற அதே நேரத்துல செம்ம நாட்டி ரொம்ப கியூட்டான பொண்ணு வேற. ஆனா என்ன பண்றது, சில பேர்கிட்ட அப்படின்னு லைட்டா தோங்வாவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மனுஷ உலகத்துக்கு வேற அவங்க போனாங்க. அங்க பார்த்த ஒரு சில சோகமான விஷயங்களால சின்சுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டு தலையில வெள்ளை பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க, யாருக்கோ துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. பூமியில ஹெல்ப் பண்ண ஒருத்தருக்காக இத்தனை வருஷமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்றது, அவங்க போயும் அப்படின்னு மறுபடியும் தோங்வா பக்கத்து சீமிங்கோட கண்ணு போகுது. நீ ஏன் பேசும்போது ஆனா உனா தோங்வாவையே பாத்துட்டு இருக்கன்னு லியான்சோங் கேட்டுட்டு இருக்கான். தோங்வா ஆனா எதையும் கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. சீமிங் லேசா திரும்பி பார்த்தா ஃபெங்ஜு அங்கதான் பாலத்து கீழே உட்காந்துட்டு இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கா. சீமிங் ஆஹா நல்லா அவங்க கிட்டயே மாட்டணுமேன்னு யோசிக்கும் போது ஃபெங்ஜு நேரா கிளம்பி வரா. என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு கேட்க, இளவரசி முன்னாடியே நீங்க வர வேண்டியதானே அப்படின்னு சீமிங் கேட்டுட்டு இருக்கான். ஓட்டு கேட்கலான்னு நான் வரவே இல்ல, அம்மா இன்னும் என்ன பத்தி என்னெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்கன்னு ஃபெங்ஜு குறும்பா பேசிட்டு இருக்கா. தோங்வா வராரு. இளவரசிய வச்சே நம்மள வரவேற்கிறது கரெக்டா தான் இருக்கும்னு அவ முகத்தையே திரும்பி பார்க்காம நேரா சின்சு உள்ள போயிட்டு இருக்காரு. எங்க பைச்சியனை கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பைச்சியின் இளவரசி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சரியா அந்த நேரத்துல கல்யாணத்துக்கு ஒரு பத்திரம் இருக்கு, அத படிக்கிற வேலைய லியான்சோங் ஆரம்பிக்க ஃபெங்ஜு பாத்துட்டு இருக்கா. கல்யாண சடங்கு ரொம்ப நேரம் போகும் போல அப்படின்னு அங்க இருந்து வெளியே ஓடுறா. வெளியே நின்னுட்டு இருக்க நம்ம ஆலியையும் கூட்டிட்டு இதுக்கும் மேல தாங்க முடியாது, என்னால தோங்வா முகத்தையே பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் தோட்டத்துல படுத்துட்டு இருக்கா. அப்போ உடனே அக்கா நீ எங்க வந்து ஓடி வந்துட்ட, உனக்கு அங்க யாரையோ பிடிச்சிருந்தது தானே, அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாம தானே ஓடி வந்துட்டேன்னு ஆலி கரெக்டா கேள்வி கேட்க, டேய் வாய மூடுறா, இந்த வயசுல உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சுன்னு ஃபெங்ஜு அவன் வாய மூட வைக்கிறா. இங்க பார்த்தா நம்ம தோங்வா இருக்காருல, குட்டி நிறைய தேடி அங்க இங்கேயும் வேற வேற இடத்துல சுத்திட்டு இருக்காரு. ஆனா டைம் ஆயிடுச்சு.
ஃபெங்ஜூ டைம் ஆயிடுச்சு, நம்ம நேரா சொர்க்கத்துக்கு போலாம், வா உங்க அம்மாவை பாக்க போலாம் அப்படின்னு ஆலிய கூட்டிட்டு நேரா சொர்க்கத்தோட வாசல்ல வந்து நிக்கிறா. நல்ல ஊர்வலம் அப்பதான் உள்ள போகுது. தோங்வாவும் உள்ள போயிட்டாருன்னு ஃபெங்ஜூ நினைச்சுக்கிறா. வாசல்ல சீமிங் நின்னுட்டு இருக்க. என்ன சீமிங், ரொம்ப குறும்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை எதுவும் எதிர்த்து பழி வாங்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க யாரையாவது கிண்டல் பண்ணீங்கன்னா சத்தியமா என்னால உங்களை பழி வாங்க முடியாது. ஆனா தோங்வா எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பா பழி வாங்குவேன்னு விளையாட்டா சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்ன எதிர்த்தா மட்டும் பழி வாங்குவ அப்படின்னு குரல் கேக்குது. ஃபெங்ஜூ திரும்பி பாக்குறா. பார்த்தா பின்னாடி தோங்வா நின்னுட்டு இருக்காரு. என்ன பத்தி என்னை விட நிறைய உனக்கு தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு ஃபெங்ஜூவை பார்த்து சொல்லிட்டு சீமிங்க பார்த்து அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. ஃபெங்ஜூ பயந்து போய் நிக்கிறா. ஆலி பாக்குறான். மறந்துட்டேன்னு சொல்லுவா எங்க அக்கா, மறக்கவே மாட்டா, பயந்து போய் நின்னுட்டு இருப்பான்ட்டு அக்காவை பத்தி அவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கான். கல்யாணம் நடந்திருக்குங்கிறதால நிறைய விருந்தெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த விருந்துல கலந்துக்கிறதுக்காக ஃபெங்ஜூ லேட்டா வருமேனு தலையில ஒரு பூச்செடி எடுத்துட்டு அதை வச்சு அப்படியே மறைச்சிட்டே வரா. டேபிள் கடியில வச்சுட்டு உட்காரலாம் ஒளிச்சு வச்சுட்டுன்னு சொல்லிட்டு காலை வச்சு அந்த பூச்செடிய உள்ள தள்ளுறா. லைட்டா தோங்வா ஒரு மேஜிக்க போட்டு பூச்செடியை இழுக்க அதை தள்ளுறன்னு இவ ஃபுல் ஃபோர்ஸ் குடுக்கறாளா. அப்போத்தன்னு அப்படியே விழுந்து வச்சுடுறா. சத்தம் கேட்டு அத்தனை பேரும் நம்ம ஃபெங்ஜூவையே திரும்பி பாக்குறாங்க. ஃபெங்ஜூ நிமிந்து பாக்குறா. தோங்வாவாலதான் இவ்ளோ அசிங்கப்படுறா, எல்லாரும் அவளையே பாக்குறாங்கன்னு அவளுக்கு தெரியுது. நல்லா தோங்வாவை பார்த்துட்டு ஆனு வாயை பொழந்துட்டு நிக்கிறா. எங்க ஃபெங்ஜூவோட அப்பா அவங்க தம்பி கிட்ட ஃபெங்ஜூ சித்தப்பாட்ட வந்துட்டு இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டோம், ஃபெங்ஜூக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்து கொடுக்காம இங்கிருந்து போக கூடாது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சின்ன பிள்ளையாட்டும் தோங்வா நினைச்சிட்டு இருக்க போறான்னு சொல்ல நான் அவளுக்கு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணி விட்டுறேன்னு சித்தப்பா சொல்லிடுறாரு. ஃபெங்ஜூ கிட்ட நாளைக்கு உனக்கு 2 டேட் இருக்கு, அந்த 2 டேட்டையும் நீ நல்லபடியா நடத்துற, புரியுதா? அதுல யார் உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சுன்னு ஃபெங்ஜூ கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம தோங்வா கிட்ட அடுத்து சீஹே இருக்கால, அவள கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சொர்க்கத்து ராஜா உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்ல கல்யாணத்துக்கு தானே போனா போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அதுல ஏதாவது ரூமை ஏற்பாடு பண்ணுங்கன்னு தோங்வா சொல்லிடுறாரு. அப்படியே பண்றேன்னு சோங்லேன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். தோங்வா இதுக்கும் மேல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி நேரா வெளியே போயிடுறாரு புக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்க ஃபெங்ஜூ கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் மீகு வரான். அக்கா உன்னை பொண்ணு பாக்கிறதுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஆள் வர போறாங்க, நல்லபடியா நடந்துக்கோ புரியுதா, நான் கொஞ்ச நேரத்துல உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஃபெங்ஜூ நேரா அதுக்குன்னு ஒரு மாடம் மாதிரி இருக்கு, அங்கதான் ரெடியா இருக்கு பிளைண்ட் டேட், அங்க போறா. இவ போற வழியில தான் தோங்வா நிம்மதியா யார் தொலையும் இல்லாம படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காரு போல. தோங்வாவையே இவ பாக்கல, நேரா கிளம்பி உள்ள போயிடுறா. அங்க ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டேட்டுக்காக. இவர் சரியான சுத்த பைத்தியமா, இத பத்தி ஆல்ரெடி நம்ம ஃபெங்ஜூ விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கா. வேணும்னே நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நல்ல சாஸ்ல போட்ட மீட் பால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவ பாட்டுக்கு கை வச்சு அப்படியே கண்ணா பின்னான்னு சாப்பிட ஆரம்பிக்கிறா. டேபிள் எல்லாம் அப்படியே சிந்தி போயிடுது. கர்ச்சிஃப் இருந்தாங்க அப்படின்னு அந்த பையன் பயந்துட்டே கொடுக்க அந்த கர்ச்சிஃப் எடுத்து டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாயையும் அதையே வச்சு தொடச்சுக்கிறா. அந்த பையன் விட்டா போதும்னு பதறிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். தோங்வா பாக்குறாரு, என்னமா அடிச்சு விரட்டுறா பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்றாரு. அடுத்த டேட் வரான். ஃபெங்ஜூ உடனே ஓவரா குடிச்சிட்டு பயங்கர போதையில இருக்க மாதிரி இந்தாங்க உங்களுக்கும் சரக்குன்னு சொல்ல இது சரகா நீ அந்த மாதிரி போனான்ட்டு மறுபடியும் அவனும் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். ஃபெங்ஜூ அவன் போனதும் எல்லாத்தையும் மறைய வச்சுட்டு ஏன் கிட்டே டேட்னு சொல்லிட்டு கண்ணாமூச்சி காட்டுறீங்களான்னு டீ பாட் உள்ள வச்சிருக்கா. அதை எடுத்து அமைதியா டீ குடிச்சிட்டு ஸ்டெப்ஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. தோங்வா அந்த பக்கமா வர சத்தம் கேக்குது. மீகு அசிஸ்டன்ட் தான் வரான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ நினைச்சுக்கிறா. என்னடா நான் அடிச்சு விரட்டிடுவேன்னு தெரிஞ்சு இவ்வளவு சீக்கிரமாவே வந்துட்டியா என்ன? இங்க பாரு, என்னெல்லாம் சுதந்திரமா இருக்க விடுங்க. அம்மா நான் உன்னை கேள்விப்பட்டேன், உலகத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கும் சொர்க்கத்துல ஒவ்வொரு வெள்ளை தாமரை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஈச்சிங் டீக்கும் அதே மாதிரி ஒரு வெள்ளை தாமரை இருக்கா? இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூமுயே இருக்காருல, அவர் கூட எங்க அப்பா வெளியே போனாரு, அவர் கூட நானும் அன்னைக்கு போனேன். மனித உலகத்தை அப்படியே மேல இருந்து பறந்துட்டே பாத்துட்டு போனேன். நான் போகும்போதே சிங்டி எல்லாம் இறந்து போயிட்டு 10 வருஷம் ஆயிருந்தது. அந்த கிங்டமே அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சு, வேற ஒருத்தங்க கையில எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோங்வாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஆனா பேரையே சொல்லாம சரி உனக்கு இந்த டீ வேணுமான்னு திரும்பி பாக்குறா. பார்த்தாங்க உட்கார்ந்து இருக்கிறது தோங்வா. தோங்வா நீங்களா, என்ன மன்னிச்சிருங்க, நான் யாரோன்னு பேசிட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ ஓட ட்ரை பண்ண. வந்து உட்காருங்க, இந்தாங்க டீ தானே, கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு போலான்னு அவ கொண்டு வந்த பாட்ல இருந்தே இன்னொரு பாட் எடுத்து டீய நம்ம தோங்வா ஃபெங்ஜூக்கே கொடுக்குறாரு. அதையும் கீழே அப்படியே ஸ்லிப் பண்ணிடுறா. எல்லாமே கொட்டி போடுது. தோங்வா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ அங்க இருந்து போறா. மத்த எல்லார்கிட்டையும் அப்படி தைரியமா பிஹேவ் பண்ணா என்கிட்ட என்னாச்சுன்னு லைட்டா தோங்வாக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்க மறுபடியும் அரசவையில தோங்வா மட்டும் இன்னைக்கு வரல. ஏன் தோங்வா வரல இன்னைக்கு விருந்துக்கு அப்படின்னு ராஜா கேக்குறாரு. தோங்வா வெளியே போயிருக்காரு, அது இருக்கட்டும் ராஜா, நம்ம இன்னைக்கு ஒரு ஃபிளவர் ஷோ பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லியான் சோங் சொல்றான். ராஜாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இத வந்து செங்கியூர் கால அவதான் கண்ட்ரோல் பண்றா. அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் அவ அதை நடத்துறதுக்காக முன்னாடி வந்துட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள ஃபெங்ஜூ அப்புறம் ஆலி 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்க பெரிய ஃபவுண்டைனுக்கு போறாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறதெல்லாம் காட்டும்ல, அந்த ஃபவுண்டைன் தான் அது.
ஆனா அதுல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்க இன்னொரு மலையில தான் தோங்பா எங்கேயாவது நிம்மதியா உட்காந்து புக்கு படிக்கலான்னு படிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஆலியும் ஃபெங்ஜுவும் அந்த அமைதியையும் கெடுத்துடுறாங்க. ஆலி சொல்லிக்கிட்டு இருக்கான், என் அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணதுல இருந்து தொல்லை தாங்கவே இல்ல, என்ன ஒன்னாவே தூங்க விட மாட்டாங்க. தூங்கும் போது நான் அம்மா கூட தான் தூங்கிட்டு இருக்கேன், ஏஞ்சு பார்த்தா வேற ரூம்ல இருக்கேன். அதுக்கு என்னக்கா பண்றதுன்னு கேட்க ஃபெங்ஜூ சொல்றா, அமைதியா இருந்தா உன்னை தூங்கவே விட மாட்டாங்கடா. நீ என்ன தெரியுமா பண்ற, ஒரு நாள் சீக்கிரமா எஞ்சிரு. உன் அம்மா அப்பாவும் ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க ரூமோட கதவை தட்டு தட்டுன்னு தட்டி நல்லா கத்தி எழு. ஊருக்கே கேக்குற மாதிரி கத்தி எழணும். அதுக்கப்புறம் உன்னை தனியாவே விட மாட்டாங்க, வேணா பாக்குறியான்னு சொல்லிட்டு நல்ல கலாய்ச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா, குழந்தைன்னு கூட பாக்காம. அப்படியா, அப்ப அம்மா அப்பாவை என்ன கூடயே படுக்க வச்சுப்பாங்களான்னு ஆலியா அப்பாவையா கேட்டுட்டு இருக்கான். தோங்வா அதெல்லாம் பாக்குறாரு. என்ன மாதிரி ஃப்ராடு பொண்ணு இவன் சொல்லிட்டு ஃபெங்ஜுவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபெங்ஜுங்க உட்காந்து கேக் சாப்பிடலாமா ஆலின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்க, அந்த பக்கமா ஒரு வண்டி ஒண்ணு போகுது. சீஹே அதுல போயிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ வந்திருப்பா போல. ஃபெங்ஜு பாக்குறா, இவ திரும்ப வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவ வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க ஃபிளவர் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. செங்கியோ தான் கண்ட்ரோல் பண்றா. ஆனா திடீர்னு அவ கண்ட்ரோல் இல்லாம ஒரு மாதிரி காட்டுத்தனமா ஓட ஆரம்பிக்குது. செங்கியோ அதை எப்படியாவது ஃபுல்லா ஃபைனலா கண்ட்ரோல் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவ வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா கண்ட்ரோலும் பண்ணி முடிச்சிடுறா. ஆனா செங்கியூ ராஜா முன்னாடி என்ன மன்னிச்சிருங்க ராஜான்னு கால்ல மண்டி போட்டு நிக்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம லியான் சொங்கோ வந்துடுறாரு. அவ இன்னும் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி முடிக்கலன்னு சொன்னா ராஜா. நான் தான் கேட்காம அவளை ஃபோர்ஸ் பண்ணேன். எங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, சரி பரவாயில்ல, இதுக்கும் மலையும் தப்பு பண்ணாதீங்கன்னு சொர்க்கத்து ராஜா மன்னிச்சிடுறாரு. லியான் சொங்கும் கேட்டதால. நல்ல வேலை இவன் காப்பாத்த வந்தான், இல்லைன்னா தண்டனை பெருசா கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு செங்கியூ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங்ஜு உட்காந்துட்டு இருந்தால, திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் ஓடி போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் ஒண்ணு நிறைய அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்களை அட்டாக் பண்ண வருது. மீகு அவன் கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் சேர்த்து ஒரு பெரிய பபிள் மாதிரி போட்டு அந்த தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். ஆனா அவன் கிட்ட ரொம்ப பவர்லாம் இல்ல. சீஹே அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஃபெங்ஜு அங்க போறவ, சிஹே அது நெருப்பு மிருகம் தானே, உன் தண்ணி பவரை காட்டினா அதை கண்ட்ரோல் பண்ணலாம்லன்னு சொல்ல திருன்னு முழிச்சிட்டே இருக்கா சிஹே. ஃபெங்ஜு சரிப்பட்டு வராதுன்னு அவளே இறங்கிடுறா. போய் அந்த பீஸ்ட் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ்டா இருக்கு. ஃபெங்ஜுவால அதை தனியா சமாளிக்கவே முடியல. ஜீஹே அங்க இருந்து நான் ட்ரை பண்றேன்னு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா பவர் விட அந்த பீஸ்டுக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லாம இருக்கு. ஃபெங்ஜு மேல மறுபடியும் அடுத்து நிறைய பவரை விட்டு நெருப்ப காட்ட ஆரம்பிக்குது. விட்டா ஃபெங்ஜு கீழே விழுந்துருவா போல. ஜீஹே காப்பாத்துற அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் தண்ணி அந்த பீஸ்ட் மேல அடிக்காம ஃபெங்ஜு மேல அடிக்கிறா. ஃபெங்ஜு திரும்பி பாக்குறா, இவ பைத்தியக்காரியா இல்ல வேணும்னே பண்றாளான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்னுட்டு இருக்கா. ஃபெங்ஜு உடம்பெல்லாம் அப்படி நினைஞ்சு போயிடுது. ஜீஹே முழிச்சுட்டே நின்னுட்டு இருக்கா. ஃபெங்ஜு நம்ம தான் பாத்துக்கணும் போல இந்த பீஸ்ட அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, பீஸ்ட் அவளை தள்ளி விட்டுருது. கீழே விழுந்தவளுக்கு வலிக்கவே ஆரம்பிக்குது. அந்த பீஸ்டி தான் சரியான சமயம்னு கீழே விழுந்திருக்க ஃபெங்ஜு மேல பாயிரத்துக்கு வர டக்குன்னு ஒரு பவர் வந்து அந்த பீஸ்ட தடுத்து நிறுத்துது. மேல இருந்து வயலட் கலர் கோட்டும் வந்து ஃபெங்ஜு மேல விழுது. அது யாருன்னு கோட்டை பார்த்துமே எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. வரது தோங்பா தான். தோங்பா லேண்ட் ஆயிட்டு ஒரே பவர்ல அந்த பீஸ்ட பதற சதற விட்டு அங்கிருந்து அமுச்சு விட்டுறாரு. சீஹேவை கண்டுக்காமலே தோங்பா நேரா கிளம்பி ஃபெங்ஜு எங்க இருக்காலோ அங்க போயிட்டு இருக்காரு. ஃபெங்ஜு வேகமா அந்த கோட்டை கட்டிட்டு, இந்தாங்க தோங்பா உங்க கோட்டு, காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. தோங்பா உடனே ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு பாருமா, இத போட்டுக்கோ குளிரும்ல, அதுக்கப்புறமா என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல, நான் அப்புறமா வந்து கொடுத்தா மறுபடியும் உங்களை பார்க்க வேண்டி வரும், இதை கொடுக்குற சாக்குல உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா தானே இருக்கும், வேண்டான்னு ஃபெங்ஜு சொல்றா. அப்படியா, இந்த கதையெல்லாம் யாரு உனக்கு சொன்னது, நான் கேக்குறேன்னு தோங்பா கணத்துல அப்படியே கை வச்சுட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி பண்ணதுமே ஃபெங்ஜுக்கு குட்டி நிறைய தோங்பா கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருது. எப்பவுமே இப்படிதான் உட்காந்துருப்பாராம். அப்படியே மெய் மறந்து ஆண் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்க ஜீஹே இதெல்லாம் பாக்குறா. செம்ம அவளுக்கு ஸ்டமக் பர்னிங்கா இருக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் லியான் உங்க கிட்ட செங்கியூ வந்துடுறா. இல்ல என்ன காப்பாத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அவன் ஃபிளர்ட் பண்ணிடுவானோன்னு செங்கியூ விட்டு அடிச்சு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இங்க ஃபெங்ஜு நல்லா ஆலிக்கு தப்பு தப்பா ஐடியா கொடுத்தால, அந்த விஷயம் ஃபெங்ஜுவோட அத்தைக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் படிக்க சொல்லி நிறைய புக்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நிறைய டேட் இருக்குன்னு வர சொல்லிருக்காங்க. ஃபெங்ஜு தேவையில்லாம நம்மளே மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா நம்ம தோங்பா ஜாலியா உட்காந்து லியான் சோங்கோட மறுபடியும் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ லியான் சோங் சொல்றான், நான் 2 விதமா கதை கேள்விப்பட்டேன். அந்த கதையில ஒண்ணு ஜீஹேக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சொந்தக்கார பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்க பறந்து போய் நீங்க காப்பாத்துனீங்களாம் முதல் கதை. அடுத்த கதை ஒரு அழகான பொண்ணு ஆபத்துல மாட்டிக்கிட்டு பீஸ்ட் கூட தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க பறந்து போய் காப்பாத்துனீங்களாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, வேற எதுவுமே நம்ம தோங்பாக்கு அதுல விழ போல. அவள அழகான பொண்ணுன்னு சொன்னாங்களா, அந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப அழகுதான், அதனால சொன்னவங்களுக்கு எல்லாம் நல்ல டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. லியான் சோங் பாக்குறான். அப்படி போடுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க தோங்வா கிட்ட சீஹே போய் பேசுறேன் அப்படின்னு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. தோங்வா இங்க வந்திருக்கேன், உங்களை பாக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஏதேதோ பேசிட்டு இருக்க. தோங்வா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. வந்துட்ட ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு.
ஃபெங்ஜூ இந்த நேரத்துல டேட்டுக்கு போலான்னு உள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட 40-50 பசங்க டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெங்ஜூ இத்தனை பேரை சமாளிக்க முடியாதுன்னு அங்கிருந்து தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. எல்லா பசங்களும் இவளை துரத்திட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஃபெங்ஜூ நேரா ஓடி வந்து ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அது ஹாட் ஸ்ப்ரிங் இருக்க ஒரு ரூமா. ஜாலியா குளிக்கலாம்ல. அதை பார்த்துட்டு ஓடி வந்தது கசகசன்னு வேர்க்குது. குளிக்கலான்னு வளையல் ஹேர்பின் அப்படின்னு முதல்ல கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு தண்ணிக்குள்ள இறங்கி குளிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏற்கனவே குளிச்சுட்டு அப்பதான் தோங்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார் போல. அதை கூட அவ கவனிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து தோங்பா வெளியே போலான்னு ட்ரை பண்றாரு. கதவு திறக்குது. லியான் சோங் தான் எட்டி பாக்குறான். அடுத்த செகண்டே தோங்பா ஃபெங்ஜூ மேல ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு அவளை ஒளிய வச்சுட்டு லியான் சோங்க பாக்க சாரி தெரியாம வந்துட்டேன்னு லியான் சோங் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஃபெங்ஜூ பாக்குறா. இங்க என்ன பண்றோன்னு தோங்பா கேட்க பார்த்தா தெரியல குளிக்கிறேன். தோங்பா குளிக்கிற போனையா எப்படியே பாத்துட்டே இருப்பீங்க, அந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. தோங்பாவும் இப்படி திரும்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க அதெல்லாம் தூக்கிட்டு அப்படியே ஓடி போலான்னு ட்ரை பண்றா. இதை விட்ட பாருன்னு சொல்லிட்டு தோங்பா அவளோட இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு அதை எடுத்து கொடுக்க ஃபெங்ஜூக்கு செம்ம அசிங்கமா போயிடுது. இதுக்கும் மேல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு அதையும் வாங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அங்க வச்சு ஜுவல்லரி எல்லாம் வச்சால வளையல் ஹேர் பின்னு அதெல்லாம் அங்கேயே விட்டு போயிட்டா போல. தோங்பா அதை கையில எடுத்துக்கிறாரு. ஃபெங்ஜூ உள்ள ஓடி போயிட்டு டீ குடிக்கலான்னு பாக்குறா. அதுல கூட தோங்பா முகம் தெரியற மாதிரி இருக்கு. போச்சு போச்சு மைண்ட் ஃபுல்லா கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க தோங்பா பாத்துட்டு இருக்கும் போதே லியான் சோங் கையில என்னன்னு கேட்க நம்ம ஃபெங்ஜூவோட ஜுவல்லரி எல்லாம் தோங்பா மறைக்கிறாரு. சரி இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ ஃபெங்ஜூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா ஏகுவா அவங்க அத்தையை இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கான். அப்படி பாக்கும்போது நீ ஏகுவாவை அங்கிள்னு கூப்பிடணும்னு சொல்ல. சரி ஓகே நீ செங்கியூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா என்னன்னு கூப்பிடணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு தோங்பா அங்கிருந்து போறாரு. தப்பு பண்ணிட்டேன், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதே தப்புன்னு லியான் சோங்கும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். எங்க ஃபெங்ஜூ ஆலி கிட்ட போயிட்டு ஏண்டா நீ டயாப்பர் போடுற விஷயம் உன்னோட கிரஷுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ணுவேன்னு ஃபெங்ஜூ கேட்க நான் டயாப்பர் போடுறத எப்பயோ நிறுத்திட்டேன்னு ஆலி சொல்றான். சும்மா ஒரு பேச்சுக்கடா, தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு ஃபெங்ஜூ கேக்குறா. நானா ஏதாவது டோஃபு பிளாக் எடுத்து வச்சு தலையில முட்டி அப்படியே என் உயிரை அங்கேயே ஊட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேடா நான் போய் டோஃபு பிளாக் எங்க இருக்குன்னு பாக்குறேன்னு ஃபெங்ஜூ அங்க இருந்து கிளம்புறா. அதை விடு, செங்கியூ இருக்கால அவளுக்கு ஆபத்து வந்துருச்சு, இன்னைக்கு அரண்மனையில தெரியுமான்னு கேட்க என் ஃப்ரெண்டுக்கு ஆபத்தா, நான் இப்பயே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ அங்க இருந்து போயிட்டு இருக்கா. செங்கியூ என்னடியாச்சு உனக்கு ஆபத்தாமேன்னு கேட்க இல்லடி இப்ப நான் ஓகே தான், பிளைண்ட் டேட்டு நான் தான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஃபெங்ஜூ அவகிட்ட பேசிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபெங்ஜூ அப்பதான் அவ கையில வளையல் இல்லாததை பாக்குறா. சிண்டி கொடுத்த வளையல் என்ன ஆச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.